அதற்கு பிறகு 2017 இருந்து 2021 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் 2-3 புயல்கள், மிகப்பெரிய அளவில் கொரோனா, அந்த மாதிரிலாம் பல இடங்கள்ல இன்னும் தண்ணி வடிவே இல்லை. அந்த நீரை அகற்றுகிற வேலையும் இல்லை. இத்தனைக்கும் மழைலாம், அடைமழைலாம் பெய்யல. நாங்கள் எடுத்த சீரிய பணிகள்னால் நீங்கள் மக்கள் வந்து நிம்மதியாக இருக்காங்கன்னு அண்ட புழுகுறாங்க. ஜனங்களை கேட்டால் அடித்து கொண்டுருவாங்க, அவ்வளோ கோபமாக இருக்காங்க. என்னமோ இவர் தான் சென்னை கார்பரேஷன் அமைச்சர் மாதிரி அவர் சேர்ந்த சேகர் பாபு சுற்றிட்டு இருக்காரு. ஒரு அம்மா சொல்கிறாங்க, இந்த வட்டச்சில அசிங்கமாக பேசுறது அப்போ தற்கொலைக்கு காரணம் யாரு? ஐயா, நான் என்ன தப்பு இங்கே இதெல்லாம் திருடினேன், இப்போ மட்டும் இல்லை 5 வருஷம் என்னென்ன திருடினேன்னு கூட நான் சொல்கிறேன். ஏன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்க. இதுவரையும் முதலமைச்சர் எங்கேயும் வந்து பார்த்ததா இல்லை. சென்னை அளவுக்குலாம் அமெரிக்கா இல்லை, சென்னை வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அமெரிக்கா எல்லாம் வந்து பிச்சை வாங்கணும். கணிச்சிருக்காரு போல, இந்த நேரத்தில் நம்ம இங்கே இருக்கக்கூடாது ஓடிட்டாங்க. இப்போ மழை நின்ன உடனே கொசுக்களுடைய பெருக்கம் அதிகமாகிடும். ஏற்கனவே டெங்கு மற்ற விஷயங்கள் இருக்கு. செப்டிக் டேங்க் எடுப்பாங்களே, அந்த லாரியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அது எவ்வளோ எடுக்கும்? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். மழை நீர் வடிகால் பணிகள் திராவிட மாடல் ஆட்சியில மிகச்சிறப்பாக செஞ்சிருக்கிறதுனால பெரிய அளவிற்கான பாதிப்புகள் இல்லாமல் மழை நீர் வடிந்தது அப்படின்னு ஒரு பிரபலமான நாளிதழ், அந்த நாளிதழ்ல போட்டிருக்காங்க. 2015 எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் போட்டு அதே புகைப்படத்துல இப்ப இருக்கிற ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க சார். உங்க வீடுங்க? ஆமாம், சென்னைக்கு மிக அருகாமையில். அங்க இருந்து இங்க வந்தீங்கல்ல ஸ்டுடியோக்கு, எப்படி வந்தீங்க? ரொம்ப சாதாரணமா நல்லா எனக்கு ஸ்விம்மிங் தெரியும் சார். தெரியும். ஆமா, அப்ப தண்ணி தேங்கி இருந்தாதான் ஸ்விம்மிங் தெரியுன்றது இது. என் வீடு வந்து நம்ம ஸ்டுடியோக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தான். ஆனா நான் அதான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இவர்கள் பிரதான சாலையில சில இடங்கள்ல அந்த தண்ணி வடிஞ்சு ஓடுது இல்லை, அதை வச்சுக்கிட்டு நாங்கள் எடுத்த சீரிய நடவடிக்கை, வழக்கம் போல அது பொய் தானே, சீரிய நடவடிக்கை காரணமான ஜனங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. மழை நீர் வடிகால் பணிக்காக இந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அவ்வளோ மோசம், அவ்வளோ இதுன்ட்டு. 2015 இன்னைக்கும் ஒப்பிடவே கூடாது. அது ஒரு விபத்து. 2015 என்னன்னா, ஒரு கிளவுட் பஸ்டர் நடந்துச்சு. இதே மாதிரி தான். அதாவது ஒரு மேகக்கூட்டம், அதாவது பெரிய புயல்லாம் கிடையாது, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேகக்கூட்டமாக வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் பெரிய கிளவுட் பஸ்டர், கிட்டத்தட்ட 1 லட்சம் கனஅடி தண்ணீர் வர்ற அளவுக்கு பெரிய கிளவுட் பஸ்டரு. இரவு முழுவதும் 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை. பாத்தீங்கன்னா பெரிய அளவு பாதிப்பு. அதாவது குறைவான நேரத்துல அதிக மழை, யாரும் எதிர்பார்க்காத பெரிய கிளவுட் பஸ்டர் ஏற்படுத்தும். அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அப்போ இருந்த சட்டம், அந்த அணையை திறந்து விடுறதுக்கு மேல எல்லாம் பர்மிஷன் வாங்கணும். அதுல இவர்கள் லேட் பண்ண இப்போ நீர்வரத்து வர வர திறந்து விட்டு இருந்தாங்கன்னா, அந்த கிளவுட் பஸ்ட் வரும்போது அவ்வளவு பெருசா திறந்து விடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீர்வரத்து வர வர இவர்கள் பேசிக்கிட்டு கேள்வி அங்கே இது பண்ணிக்கிட்டுலாம் லேட் பண்ணதுனால மதியத்துக்கு மேலே அணை உடையிற பயம் வந்தோம்னா 40,000 கனஅடி, 50,000, 1 லட்சம் திறந்து விட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சு, வேகமாக வந்து நீர் பரவிடுச்சு. நீர் வந்து போய்கிட்டே இருந்ததுன்னா போய்கிட்டே இருக்கும். திடீர்னு மொத்தமாக திறந்து விட்டுனா ஆகும், ஸ்ப்ரெட் ஆகிடும். எங்கெங்க கேப் இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிடும். அது ஒரு பெரிய அது அதிமுக அரசு செய்த தவறு. ஆனால் உடனடியாக நிவாரண பணியில் அதை சரி பண்ணிட்டாங்க, வெகு வேகமாக அதில் சரி பண்ணாங்க. ஆனாலும் அதுக்குடைய தண்டனையை அவர்கள் அனுபவித்தார்கள். 2016 பெருமளவில் சென்னையில் அவங்க தோற்றதுக்கு காரணம் 2015 அந்த வெள்ள பிரச்சனை தான். அதை எடுத்துக்கிட்டு இவர்கள் ஏதோ சீரிய ஆட்சி நடத்துகிற மாதிரி, பெரிய நிர்வாகத்திறன் மிக்கவர்கள் மாதிரி இவர்கள் உருட்டிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு 2017 இருந்து 2021 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் 2-3 புயல்கள், மிகப்பெரிய அளவில் கொரோனா, அந்த மாதிரிலாம். சத்தியமாக அதை குறிப்பிட்டு சொல்லி ஆகணும் சார். இந்த 5 வருடங்கள்ல பெரிய புயலோ அதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழை பொழிவோ நிச்சயமா இல்லைன்னா இவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கு இருந்துச்சு. நீங்க ஜெயலலிதா கூட இருந்துச்சு. ஒரு புயல் வந்து சென்னை வழியா போய் பாண்டிச்சேரியெல்லாம் நாசம், கடலூரெல்லாம் கண்டம் மட்டும் போச்சு. தானே புயல் நினைக்கிறேன். தானே ஒக்கி வந்து இவங்க ஆட்சி 2017. ஒக்கிலாம் வந்து கடுமையான இது, கன்னியாகுமரி அந்த சைடு எல்லாம். நமக்கு வார்த்தா சென்னையெல்லாம் ஒரு வழி பண்ணி விட்டுச்சு. எவ்வளோ மரங்கள் விழுந்தது. அதுலலாம் இவர்கள் வந்து ஒர்க்கு அந்த அளவுக்கு இருந்தது. புயலுக்கு கூட தெரியுது இல்லையா சார், யார் இருக்கும்போது வரணும் அப்படின்றது. என்னன்னா, இவர்களை வந்து ஒவ்வொரு தடையும் இயற்கை காப்பாற்றி விடுகிறது. காப்பாற்றினால் நீங்க இந்த மழை 2 நாள் 3 நாள் மழை பார்த்தீங்கன்னா
புயல் வானிலை ஆய்வாளர்கள் கணித்தபடி வந்திருந்ததுன்னா பெரும் சேதம். அது வரும்பொழுது மிகப்பெரிய காற்று ப்ளஸ் 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை, தொடர் மழை இப்படிலாம் இருந்திருக்கும். அந்த கிளவுடு வந்து அந்த அளவுக்கு. ஆனால் சனிக்கிழமை வரும்பொழுதே இங்கே வெப்பமண்டல காற்று போய் நீங்க வந்து அந்த கிளவுடை கலைச்சி விட்டுச்சு மேகத்தை. அதனால ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்த்த மழை இல்லை. திங்கட்கிழமைக்கு மேல மீண்டும் அந்த இது வலுவிலிருந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா நம்மளை நோக்கி வரும்பொழுது அந்த மேக கூட்டங்களுக்கான மழை மட்டும் தான் நமக்கு பொழிஞ்சது. அது வந்து விட்டு விட்டு நமக்கு டைம் கொடுத்துச்சு. 12 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர், எண்ணூர்ல மட்டும் 20 சென்டிமீட்டர். அப்போ அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு இல்லாத அளவு போச்சு. ஆனால் இவர்கள் உருட்டின உருட்டுக்கு சென்னை பார்த்தீங்கன்னா 4000 கோடி பிரிச்சு மேய்ஞ்சிடுச்சு. இவர்கள் 2021 வந்த பொழுது 22 வெள்ளத்துல அவர் சொன்னது, நான் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கேன், டைம் கொடுங்க, இவர்களுடைய சீரழிவுலாம் நாங்கள் சரி பண்ணிடுவோம் நாங்க சொல்லிட்டு தான் அந்த இதெல்லாம் இந்த திருப்புகழ் கமிஷன் திருப்புகழ் தலைமையில ஒரு குழு போட்டு சென்னைக்கான ஒரு வரைவறிக்கை அவங்க என்னமோ கரெக்டா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க பெரிய ஆளுங்க, பிரதமருக்கு ஆலோசகர் அவர். குஜராத்ல எல்லாம் அவர் வந்து பெரிய அதிகாரி, அவங்க நல்லா கொடுத்துருப்பாங்க. இவர்கள் அதை என்ன பண்ணாங்கன்றதுன்னு கணக்கு 4000 கோடி ரூபா நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி அடுத்த வருஷமே சென்னையில பெரிய வெள்ளம். சென்னை பல மாவட்டங்கள்ல இதுல சென்னை நொந்து போயிட்டாங்க. ஏன்னா இவர்கள் பண்ண மழைநீர் வடிகால் அதெல்லாம் பெரிய டிராஃபிக் ஜாமு, அந்த 22 தேங்கின மழைநீர் இதெல்லாம் பார்க்கும்போது 2023 பிரச்சனை இருக்காதுன்ற மாதிரி பார்த்தாங்க. ஆனால் கடுமையான மழை வெள்ளம் கடுமையாக பாதிச்சது. ஆளாளுக்கு திமிர்த்தனம் பேசியிருந்தாங்க, போய் முறைக்கிறது, மக்களை முறைக்கிறது, இதெல்லாம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, தோழமை கட்சி தலைவர்கள் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் 6000 ரூபாய் நிவாரணம் வச்சு கொடுத்தாங்க. இது ஒரு பார்ட்டுன்னா, நீங்கள் 2024 பெரிய அளவுக்குள்ள நமக்கு பாதிப்பு வரல, அதனால தப்பிச்சோம். இல்லாட்டி இன்னும் இவங்க அம்பலப்பட்டு போயிருப்பாங்க. இப்போ பாருங்க, இந்த மழைக்கே சாலைகள் நீங்கள் 2023 மழை வரல, பெரிய அளவில் நம்மளுக்கு பாதிப்பு இல்லை. சாலைகளை கரெக்டாக பண்ணணுமா வேணாமா? அதை கரெக்டாக பண்ணியிருந்தா பள்ளம் விடாது. இப்போ லைட்டாக மழை பெஞ்சாலே மண் மாதிரி அரிச்சிட்டு போயிடுது. அப்போ சாலைகளுடைய தரம் என்ன? இந்த அளவுக்கு மோசமான ஒரு இதை நான் பார்த்ததே கிடையாது. ரோடு போட்ட பேர் ஓரளவுக்கு ஒரு வருஷமா 2 வருஷமா தாளும். ஆனால் இது வந்து ரோடு போட்டு 2 மாசத்துல அப்படியே அரிச்சிட்டு போகுது. குண்டும் குழியுமானா இன்னைக்கு இப்போ நான் வரும்போது தான் பார்த்துட்டு வந்தேன். அந்த இது காமாட்சி ஹாஸ்பிட்டலு, வேளச்சேரி, மடிப்பாக்கம், இந்த ரோடு, OMR ரோடு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரமண்டலத்தை பார்க்குற மாதிரி. அப்போ மழை ஒரு பக்கம். சென்னையில் சென்னையே ஒண்டர்லாவாக்கி அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா இதழத்துல தான் நிறைய பதிவுகள் இருக்கு சார். பொதுவாக பதிவுகள் போடுறதுக்கு ஒரு பயம் இருக்கா சார்? இப்போ இந்த இடத்துல தண்ணி இருக்கு, இந்த இடத்துல சரி பண்ணல, இவ்வளவு நாளா இருக்கு அப்படின்ற பதிவுகளை போடுறதுக்கு பொதுமக்களோ அல்லது ஊடகங்களை தாண்டி மற்ற யாருமே எந்த பதிவுமே போடுறதுக்கு அச்சப்படுறாங்களா அப்படின்ற கேள்வி வைக்கலாம். அதுக்கு வந்து என்ன காரணம்னா, சும்மா ஏதாவது புகார் கொடுத்து அவர்களை தீ உள்ள வைக்கிறது, அரசுக்கு எதிராக இது பண்ணாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பண்ற வேலையெல்லாம் நடக்குது. இது வந்து ரொம்ப மோசமானது. இன்னைக்கு ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா அமைச்சரை போய் கேள்வி கேட்குறாங்க, இது எப்படி அது வந்து இருக்காது நீங்க அப்படின்னு. அவரு அப்படியே என்னமோ இவர் தான் சென்னை கார்பரேஷன் அமைச்சர் மாதிரி அவர் சேர்ந்த சேகர் பாபு சுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நேரம் பார்த்தேன், லைட்டா அப்படி இவர் கூட தலை காட்டுறாரு, உதயநிதி கூட. இவர்கள் பார்க்குற இது லட்சணம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போய் பார்க்கறது கிடையாது, குறிப்பிட்ட இடம் மட்டும் பார்த்துட்டு அப்படி போயிடுறது. இந்த மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு இன்னைக்கு சாலைகள்லாம் சில சேனல் லைட்டாக காமிக்கிறாங்க, மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடுச்சுன்ற மாதிரி ஏதாவது உருட்டுறாங்க. அப்போ சென்னை மாநகராட்சி தாழ்வான பகுதிகளில் நீரை நாங்கள் அகற்றுவதற்கு இந்த மாதிரி ஒப்பிச்சாங்கல்ல, இத்தனை இதில் ஆயிரக்கணக்கான இது நாங்கள் இதை வைத்திருக்கிறோம், அது வந்து போயின்னு பல இடங்கள்ல இன்னும் தண்ணி வடிவே இல்லை. அந்த நீரை அகற்றுகிற வேலையும் இல்லை. இத்தனைக்கும் அடைமழைலாம் பெய்யல, மழை பெய்து விட்டு திரும்ப நம்ம பதிவு பண்ண வேண்டியது அதான் சார். பெரிய மழை பொழிவே இல்லை இந்த காலத்துல, இந்த நேரத்துல பெய்ய வேண்டிய அளவை விட குறைவா தான் பெய்திருக்குன்றதும். ஆனாலும் மழை நீரை எடுக்கிற ஏற்பாடு இல்லவே இல்லை. கேட்டா சும்மா அப்படியே பண்றாங்க. அந்த பண்ற ஒர்க்கு பாத்தீங்கன்னா அதுக்கு பத்தவே பத்தாது. 10% வச்சிங்களா, ஒரே தீர்வு தான் சார். 100 HP மோட்டர், 50 HP மோட்டர், அவ்வளவுதான். அது எந்த மூலைக்கு அது? அப்போ இந்த மாதிரி விஷயம். இப்ப மழை நின்ன உடனே கொசுக்களுடைய பெருக்கம் அதிகமாயிடும். ஏற்கனவே டெங்கு மற்ற விஷயங்கள் இருக்குது. இப்ப நன்னீர்ல வளர்ற கொசுக்கள் இதெல்லாம் வந்து அபரிமிதமா பெருகும். அப்போ நீங்க குடியிருப்புகள்ல தேங்குற மழை நீர் வடியாம அப்படியே இருக்கும். அதற்கெல்லாம் கார்பரேஷன்ல போய் மருந்து அடிக்கலாம். முன்னெல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க, இப்பெல்லாம் அது மாதிரிலாம் இல்லை. இந்த மருந்து அடிச்சா அந்த கொசு முட்டையிட்டு வளராது. அதையும் அடுத்த கட்டமா செய்யணும். அது செய்யறாங்களான்னு தெரியல. அப்ப இவர்கள் சென்னை ரைட்டான இதுக்கே இவ்வளவு இது. ஆனா இதை மறைச்சிக்கிட்டு நாங்கள் எடுத்த சீரிய பணிகள்னால் நீங்க மக்கள் வந்து நிம்மதியா இருக்காங்கன்னு
அண்ட புழுகு புழுகுறாங்க. ஜனங்களை கேட்டா அடிச்சு கொண்டுருவாங்க, அவ்வளவு கோபமா இருக்காங்க ஜனங்க. அதான் சார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தர் புகார் கொடுக்கும்போது அவர்கிட்ட போன்ல பேசுறாரு. முதல் தடவை இப்பதான் கால் பண்ணும்போது நான் வருஷம் 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், அது கேட்டு சிரிக்கிறாரு அவரு. மானிட்டர் ஆஃப்ல இருக்கு, இவ்வளவு செட்டிங் போடணுமா? அது ஃபேக்குன்றாங்க, தெரியல என்னன்னு. இதுதான் வருஷம் நடக்கிறது. இதே நீங்க ஏடிஎம் காட்சியில உதயகுமார் தான் இருந்தாரு, அவங்க ஒர்க் எல்லாம் பாருங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் நடத்துறாங்க. இதுவரையும் முதலமைச்சர் எங்கேயும் வந்து பார்த்ததா இல்லை. சென்னையில கூட சுத்தல, அவர் டெல்டாலாம் கடுமையான பாதிப்பு போல. துணை முதல்வர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சும்மா அப்படி 2-3 இடம் கூட்டு போய் அப்படி காமிச்சிட்டு. கணக்குக்கு பார்த்தா 2 முதலமைச்சர் சார் இல்லைங்களா? பவர் படி பார்த்தா 2 பேரும் பார்த்தாங்கன்னா அவ்வளவு சிறப்பா பார்க்கலாம். இவரு கேட்டா 4ன்றாரு. சரிங்க சார், எடப்பாடி பழனிசாமி 4ன்றாரு. 2 பவர் அதிகாரப்பூர்வமா 2. ஆனா 2ல 1 இல்ல, 1 உள்ளே உட்காந்துக்கிட்டு இது பண்றாரு. அது கூட நேற்று எடப்பாடி பழனிசாமி உள்ள உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காதீங்க, வெளியே வாங்க. ஏன் வெளியே வரணும்னு சொல்றதுன்னா, முதலமைச்சர் வர்றாருன்னா அதிகாரி பயந்து போய் ஏதாச்சும் சரி பண்ணுவோம். இப்ப திடீர்னு இந்த கோடம்பாக்கம் பகுதியில் முதலமைச்சர் ஆய்வுன்னு வச்சுக்கோங்க, எந்த தெருவுலையும் தண்ணி இருக்காது. அப்ப மட்டும் எப்படி இது எவ்வளவு வேகமா நடக்கும்ன்றது இது இல்லை. இவர்கள் ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்ன பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்குது. அப்ப தண்ணி தேங்குறதுன்றது வந்து சாதாரண மழைக்கே தேங்குதுன்னா அப்புறம் பெருமழை பெய்தா என்ன? ஒரு சாதாரண மக்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, 4000 கோடி செலவு பண்ணீங்க, இன்னமும் 100 HP மோட்டரை வச்சுதான் இறக்கிறீங்கன்னா எதுக்கு அந்த 4000 கோடி ரூபா? 4000 கோடி ரூபா எங்க போச்சு, யாருக்கு போச்சு? இது ஒரு பாமரனுடைய கேள்வியா இருக்கு சார். அதெல்லாம் $1 மில்லியன் கேள்விதான், ஒன்றும் பண்ண முடியாது. இது வருடம் இது மழை அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கு அப்படின்ற ஒரு சலிப்பான பேச்சு அப்படிங்கிறத தாண்டி திமுகவினுடைய தவறுகள் அப்படின்றது இது என்னத்தெல்லாம் சுட்டி காட்டுறீங்க சார்? ஏற்கனவே ஒரு 70% ஆஃப் ஒர்க் அதிமுக ஆட்சியில முடிக்கப்பட்டிருந்தது சார், ஒரு 30% தான் இருந்தது. அதவே இவங்க சரியா பண்ணலையா, இல்ல ஐஐடி குழு கொடுத்த அந்த சரியான வழிகாட்டுதல் வாரம் போட்டிருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற நம்பர் 1 பொருளாதார நிபுணர்கள். அவர்களுடைய ஒவ்வொரு மணி நேரமும் லட்சக்கணக்கான டாலர் மதிப்பு. இன்னைக்கு இப்ப இங்க இருப்பாங்க, மத்தியான சாப்பாடுக்கு ஆஸ்திரேலியா இருப்பாங்க, நைட்டு டின்னருக்கு அமெரிக்கால இருப்பாங்க. இப்படி கண்டம் விட்டு கண்டம் போற அளவுக்கு உள்ள உலகத்தில் உள்ள நம்பர் 1 பொருளாதார நிபுணர்களை கூட்டிட்டு வந்து யாரு பிடிஆர் உடைய இதுல முதலமைச்சர் சந்திக்க வச்சாரு. அவர்களெல்லாம் வச்சு ஒரு குழு அமைச்சாங்க. அப்படி பண்ணியிருந்தா நம்ம நேரத்துக்கு எங்க போயிருக்கணும்? இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டா போயிருக்கணும். இவர்கள் வெறும் வாய் வார்த்தையில மட்டும் நம்ம வளர்ச்சியை பார்த்து இவங்க பொறாமப்படுறாங்க இப்படி சொல்லிக்கிறாங்களே தவிர என்ன வளர்ச்சி? இதோ இப்ப இருக்கிற மைக்ரோசாஃப்ட் கூட லேட்டஸ்டா போயிடுச்சு. யாரு இவங்கள்ட்ட $15 பில்லியன். இத்தனைக்கும் அவர் விரும்பி இருப்பாரு, நம்ம பிறந்த மாநிலத்துல இருக்கணும்ன்ற ஒரு விருப்பம் அவருக்கே இருந்திருக்கும். போச்சு, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா இங்க வந்து கொரியன் கம்பெனி, அந்த சோல் செய்யற கம்பெனி. நம்ம ஆந்திராவுக்கு போனாலும் நம்ம பக்கத்துல இருக்கிற திருவள்ளூர்ல தான் அதை அமைச்சிருக்காங்க. திருவள்ளூர் பக்கத்து ஆந்திரா நெருக்கத்துல 28,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த மாதிரி எல்லாமே இது கேட்டா 10 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி ரூபா முதலீடு கொண்டு வந்திருக்கோம், 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்றாங்க. எங்க பண்ணாங்கன்னு தெரியல. வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை தூக்கி அமிச்சு தான் வெள்ளை அறிக்கைன்னு ஆணவமா பதில் சொல்றாங்க. நீங்க வந்து இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்தாலும் என்ன பண்ணீங்கன்னா பண்ணியிருந்தா சொல்லிட்டு இருப்பாங்க, நேரத்துக்கு விட்டுருவாங்களா? பண்ணியிருந்தா இந்த கம்பெனி வந்துச்சு, அந்த கம்பெனி வந்துச்சு, இங்கே பாரு அதுன்னு ஒரு பட்டியல போட்டிருப்பாங்க. இல்லாட்டி இவங்கள்ட்ட இருக்கிற இந்த ஊடகங்கள் அவங்கள வச்சாவது பண்ணியிருப்பாங்க. அப்ப பண்ணலன்றதுதான் இது. அவர் ஓப்பனா அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு வச்சு புக்கை போட்டாரு, வாதத்துக்கு கூப்பிடுறாரு. ஆனா இவர்களுக்கு கண்டுக்கமா. ஏன்னா எப்படி வர முடியும்? வெளுத்துரும், சாயம் வெளுத்துரும். தேர்தல் அறிக்கையும் அப்படியேதான் புத்தகம் போட்டு கூப்பிட்டாரு, அதுக்கும் வரல. இதுல ஒரு அமைச்சருக்கு 87% நிறைவேற்றியாச்சு, 13% தான் நிறைவேற்றல நினைச்சிட்டு இருக்காரு. மூத்த அமைச்சர் யாரு? நம்ம போனார ஒரு மூத்த அமைச்சர் தாவைக்காக்கு, அவரெல்லாம் விட மூத்த அமைச்சர் அவர். அதிமுகல இருந்தவர். அவர் எந்த லட்சணத்துல இருக்காருன்னா வாதத்துக்கு ரெடின்ட்டாப்ல. அவர் கூட தலைவரை 13% தான் நம்ம இது பண்ணிக்கிறோம், மாத்தி சொல்றேன், 80 தலையில உல்டாவாயிடுச்சு தலைவர். அப்படியா அப்படின்னு நான் எப்படி நினைச்சிட்டேன் அப்படின்ட்டு பக்கமேலாம் போயிட்டாரு அவரு. வாதத்துக்கு வரல. அப்ப இவர்கள் வந்து நீங்க பாருங்களேன், அமைச்சர்கள் பேட்டி இதெல்லாம் ஃபுல்லா வாட்ஸ்அப் போராளிகள் மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லைன்னு ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியே போனா குரங்குல போய் முடிஞ்சிடும், முன்னோர்கள்னு. அந்த மாதிரி வாட்ஸ்அப் தகவலில் வச்சுட்டு பேசுன ரகுபதி எல்லாம் வளரல் இருக்குது. இந்த பாருங்க, எஸ்ஐஆர் இங்க 100% முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயுமே முடிஞ்சிச்சு. அவங்க ஒரு பட்டியல போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம். இப்ப போயிட்டு எஸ்ஐஆர் நிறுத்துன்னு பார்லிமெண்ட்ல எதுக்குங்க? இவர்கள் எல்லாருக்கும் எல்லா மாநிலத்திலும் இருக்கிற இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு சங்கிலி அவர்களை இணைக்கிறது. என்ன சொல்லுங்க? எஸ்ஐஆர்
பல போராட்டம் நடத்துறாங்க, ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு போராட்டம் நடத்துறாங்க. ஆனா அவங்கள ஒன்னாக இணைக்கிற ஒரு சங்கிலி என்ன சொல்லுங்க? பாஜக எதிர்ப்பு, பார்லிமெண்ட் சம்சா கட்லெட். நான் அந்த அளவுக்கு யோசிக்கல சார். நல்லா ரொம்ப நுணுக்கமா யோசிக்கணும். உள்ள உட்காந்தா சம்சா கட்லெட் கிடைக்காது. அதனால சம்சா சாப்பிட்டு வெளியில வந்து எஸ்ஐஆர்னு ஒரு இது பண்ணி இந்த திருமாவளவெல்லாம் எம்பி 40 எம்பி தண்டம் எஸ்ஐஆர் பத்தி பெரிய விவாதம் நடத்தணும்னு வச்சு செய்ய போறாங்க பாருங்க 9ஆம் தேதி. ஏன்னா இவர்கள் சொல்றது ஐயோ பிஎல்ஓஸ்லாம் மன அழுத்தம் பணிச்சுமையில தற்கொலை பண்ணிடுறோம். எவ்வளவு பேரு தமிழ்நாட்டில் மட்டும் 67,000 பேர் பிஎல்ஓஸ். எத்தனை பேர் செத்து போனாங்க? 1000 பேர், 2000 பேர், 4 பேர், 4 பேர் கூட 2 பேர். ஒரு அம்மா சொல்றாங்க, இந்த வட்டச்சில அசிங்கமா பேசுறது அப்ப தற்கொலைக்கு காரணம் யாரு? இந்த மாதிரி இன்னும் நான் கேக்குறேன், ஒரு 67,000-70,000 பேர் ஒர்க் பண்ற இடத்துல இயற்கையாகவே ஹார்ட் அட்டாக்கோ இல்ல ஏதோ ஒரு காரணனால உயிரிழப்புகள் வரதான் செய்யும். போக்குவரத்துக்கு இது தொழிலாளி பஸ் ஓட்டு போறாரு, ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே சாஞ்சிடுறாரு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில தற்கொலை பண்ணிக்கிறாரு. போக்குவரத்து கழகத்தை இழுத்து முடியலாமா? போக்குவரத்து கழகத்தினால் பணிச்சுமை, ஓட்டுநர்கள் ஹார்ட் அட்டாக்ல சாகுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, மூடிடலாமா? இப்ப ஆக்சிடென்ட் நடந்தது, 11 பேர் இறந்துட்டாங்க, அதுக்காக தான் சொல்றாங்க பணிச்சுமை காரணம் சொல்லி. அதையும் தாண்டி புனிதமானது. அமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து இதுல வெளியில இருந்து ஆட்கள் எடுத்து இது பண்ணணும், ஒப்பந்த அடிப்படையில இது பண்ணணுன்ற மாதிரி சொல்றாரு. அந்த அரசு போக்குவரத்து ஓட்டுநர்கள்னா அதுக்குரிய இது இருக்கும். இவர்கள் ரிட்டையர் ஆகி ஏதோ ஒரு காரணத்தினால ரிட்டையரோ ஏதோ ஒரு இதுல அவங்கள வந்து நாங்க எடுத்து பயன்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ இது எவ்வளவு மோசமானது. இன்னொன்று, போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்துகள் பேருந்து பாகங்கள் மாற்றுறது, அந்த ரிப்பேர், மிகப்பெரிய அதுல வந்து தொழிற்சங்கங்கள் இப்பவும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்குது. இதுல என்ன கொடுமைனா, முன்னெல்லாம் சிஐடில வெளியில வந்து ஓப்பனா சிஐடி தலைவர்கள் பேசுவாங்க. இப்போ இவர்கள் அடிமைகள் ஆகிவிட்டதால் தொழிற்சங்கங்கள் வாயே மூடி வைக்கிறாங்க. மின் வாரியம், சிஐடி பெரிய சங்கம் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க அந்த தலைவர்கள். அவங்களுக்குள்ள பதவி போட்டிலாம் வந்துச்சு. இப்போ 2வது போக்குவரத்து தொழிற்சங்கம் வாயை திறக்க மாட்டேங்கிறார். அவரெல்லாம் முன்னாள் எம்எல்ஏ தானே சவுந்தரராஜன், வாயிரு அப்படி பேசுவார் அவரு. ஏன் எந்த அறிக்கை எந்த இதுவுமே வர மாட்டேங்குது. 3வது இந்த டாஸ்மாக்ல பெரிய சங்கம் சிஐடி, அதில் உள்ள நடக்கு எதுவுமே பேச மாட்டாங்க. இன்னொன்று, அதையும் தாண்டி புனிதமானது என்னன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்கல்ல, அவர்கள் திமுகவா இல்ல மார்க்சிஸ்ட் கட்சியினரா நமக்கே சந்தேகம் வருது. ஏன்னா இந்த அரசை விமர்சிப்பவர்கள் மேல பாய்ந்து அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. ஆமா, அதாவது ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசிகளா இருக்காங்க. அந்த கனகராஜன் ஒருத்தர் இருக்காரு, ஐயோ அவருக்கு என்ன கோபம் வருதுங்க. அவருக்கு திமுகவை பத்தி விமர்சனம் பண்ணா வருது பாருங்க கோபம். அந்த விமர்சனம் பண்றதோட அவ்வளவு சண்டை போடுறாரு. கரூர் ஸ்டாம்பேடு மேட்டர்ல அந்த வக்கீல் பேசுறாரு மணின்னு, அவர்கிட்ட இவர் என்ன சண்டைக்கு போறாரு. அதுக்கு அடுத்தது அருணன், இந்த அவங்களுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரவணன் ஒருத்தர் இருக்காரு, நீங்க யாருக்காவது தண்டனை கொடுக்கணும்னா அவனை சேர்ல கட்டி போட்டு எதிரில் சரவணனை உட்கார வச்சு சிரிக்க விட்டீங்கன்னா போதும். அவன் என்ன தப்பு செஞ்சாலும் ஒத்துக்குவான். செந்தில் வேலை பேச விட்டீங்கன்னா போதும், ஐயா நான் என்ன தப்பு எங்கெல்லாம் திருடினேன், இப்ப மட்டும் இல்ல 5 வருஷம் என்னென்ன திருடினு கூட நான் சொல்றேன் ஏன்னு சொல்லுவோம். என்னோட அடுத்த கேள்வி அதான் இருந்தது. செந்தில்வேல் அவர்கள் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு அவர் எந்த இடத்துல இருந்தாரு? திமுக சார்பு நிலை ஊடகவியலாளரா மாறின பிறகு அவருடைய வளர்ச்சி, அவர் ஆபீஸ் எங்க தெரியுமா? சவுதி அரேபியால நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக அப்படியே உலகம் பூரா சுற்றி கொண்டிருக்கிறாரு சார். இன்னைக்கு அவரை கூப்பிடணும். அவர் போட்ட வீடியோ ஒண்ணு இப்ப எடுத்து போடணும், நான் மறந்துட்டேன். அமெரிக்காவுக்கு போனேன். சென்னையில அந்த அளவுக்கு இல்ல, சென்னை அளவுக்குலாம் அமெரிக்கா இல்ல, சென்னை வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அமெரிக்கா எல்லாம் வந்து பிச்சை வாங்கணும் கணிச்சிருக்காரு போல. இந்த நேரத்துல நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு ஓடிட்டேன். இப்ப தும்முனாதான் சரியா இருக்கும்னு அந்த வீடியோ எடுத்து போடணும். ஏன்னா இவர்களுடைய அடிமைத்தனம், உங்க வாழ்க்கையை நீங்க வளமாக்கிக்கங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை சார். வெளியில இருந்து இந்த பிரச்சனையை பார்க்கலாமா சார்? இப்ப என்னன்னா திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கு அந்த முட்டு கொடுக்கக்கூடிய வேலைகளை இவங்க செய்யறாங்க. இவங்களுக்கான ரிவார்டு, வாழ்க்கையில் முன்னேற்றம், பொருளாதார பலம், இன்னும் அடுத்த நிலைமைக்கு போறதுக்கான எல்லாமே கிடைக்குது. அப்ப இவங்க அந்த வேலையை பாக்குறாங்க. அப்போ திமுக அரசின் மீதான குற்றச்சாட்டுகளோ உண்மையான விமர்சனங்களோ வெளியிலேயே வர்றதே இல்லை. சூப்பரான ஸ்ட்ராட்டஜியா இருக்குல்ல சார். அதான் நான் சொல்ல வரேன். உங்க வாழ்க்கையை நீங்க வளமாக்கிங்க, அதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, எங்களுக்கு அதை பத்தி இது இல்லை. ஏன்னா அது உங்க வாழ்க்கை, உங்களுடைய சொந்த வாழ்க்கை. ஆனால் அதை எங்கள் மீது கொண்டு திணிக்கிறீங்கல்ல, அப்பதான் உங்க மேல நாங்க விமர்சனம் வைக்கிறோம். நீங்க வந்துட்டு இந்த ஆட்சியை புகழ்றது ஒரு பக்கம்னா, இந்த ஆட்சி மேல விமர்சனம் வைக்கிறவங்க மேல பாய்ந்து பெறான்றீங்கல்ல, அதுதான் தப்புன்றோம். நீ அடிமையாரு, சம்பாரிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. இன்னைக்கு அவருக்கு அரசு காரு, ஆபீஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதோட இருந்துட்டு போங்க, புகழ்ந்துட்டு போங்கன்ற.
எதிராளிகளை போய் அடிக்கிறது, அவர்களை வந்து விமர்சனன்ற பேர்ல பாய்ந்து பரான்றதெல்லாம் என்ன வகை? ஒரு பேட்டியில அவர் சொல்றாரு சார், திமுக அவரை பத்திலாம் ரொம்ப பேச வேண்டாம். இல்ல கரெக்ட் மாதிரி 100 பேர் செய்த நான் சொல்லிடுறேன், சாதனைகளும் புக்கு போறாரு சார். இருங்க நான் சொல்றேன். இந்த மாதிரி 100 பேர் இருக்காங்க. அதனால ஒரு செந்தில் வேலை பேசிலாம் நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. பாலச்சந்திரன் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் இருக்காரு, அவர்லாம் அங்கே சேர்ந்துட்டாரு வேலைக்கு. அதனால பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கிறவங்க, முன்னால பொன்ராஜ், அவ்வளோ ஒரு மரியாதை எல்லாருக்குமே இருந்தது அவர் மேல. கலாமுடைய ஆலோசகன்றப்ப அவ்வளோ மரியாதை. அவருக்கு வந்து ஒரு கட்சியை பிடிச்சிருக்கலாம், அவருக்கு இந்த இயல்பு நிலையெல்லாம் தெரியாம போயிருக்கலாம். கமல்ஹாசன் கட்சியில சேரும் போது அவர் எந்த லட்சத்துல இருந்தாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, இவருடைய பொலிட்டிக்கல் நாலேஜ் எந்த லட்சத்துல இருக்குன்னு. அதுக்கு பிறகு அவர் வந்து வெளியில வந்துட்டு அரசியல் விமர்சகராக வந்துட்டாரு. அவருடைய நாலேஜுக்கு கலாமுக்கு ஆலோசகராக இருந்த விஷயங்கள்ல வேணா அவர் நாலேஜ் இருக்கலாம், அதோட நிறுத்திக்கிறோம். அவர் பொலிட்டிக்கலா வரேன்னு சொல்லிட்டு வாங்க, அது கூட தப்பு கிடையாது. ஆனால் எதிராளி கூட சண்டை போட்டு தரம் இழந்து அசிங்கப்பட்டு இந்த டிபேட் எல்லாம் தேவையா? உங்களுடைய மரியாதை நீங்களே கெடுத்துக்கிறீங்கல்ல, உங்களுக்கு தெரியாதா? இந்த கவர்மெண்ட் நான் என்ன கேட்கறேன், இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்கறேன். குறைந்தபட்சம் விமர்சனம் பண்ணுங்க, இல்லையா எதிர் விமர்சனங்களுக்கு ஏதாவது பேசுங்க. ஆனா இந்த அளவுக்கு என்ன முட்டு கொடுக்கணும்னு அவசியம்? எல்லோருமே சொந்த நலனுக்காக போயிட்டீங்கன்னா மக்களுக்காக யார் தான் நிற்பாங்க? பட்டிமன்ற ராஜா சமீபத்துல எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்ணவே முடியலன்னு சொல்லி யார் அவரு? பட்டிமன்ற ராஜா விட்டுருங்க, அவருமே அவ்வளவுதான். இவங்கெல்லாம் வந்து ஊர் ஊரா போய் பட்டிமன்றம் பேசி எல்லாம் பண்ணிட்டு ஒரு எஸ்ஐஆர் படிவத்தை ஒரு 10ஆம் கிளாஸ் பாயிண்ட் கொடுத்தா கூட ஃபில் பண்ணி கொடுத்துருவான். அந்த அளவு கூட ஒரு அறிவு இல்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் கேக்குறாங்க, எப்படி நீங்க இருந்தீங்க அந்த வேலையில, பேங்க் வேலையில? அதான் பேங்க் வேலைங்க இருந்தாங்க. வருஷத்துக்கு 340 நாள் இந்த மாதிரி லீவு போட்டு சுத்துறது. பேங்க்ல இது ஒரு வசதி இருக்குது. பாதி சினிமா நடிகர்கள்லாம் பின்ன எப்படி வந்தான்? பேங்க்ல வேலை செய்வான். இவங்க எல்லாத்துக்கும் ஒரு இது வச்சு கிடைச்சிடும், வேலை கிடைச்சிடும். ரெண்டாவது வேலைக்கு சேர்ந்தோன்னா லீவு போட்டு சினிமா நடிக்கிறது, நாடகத்தில் நடிக்கிறது, பட்டிமன்றம் போகிறது, இப்படி தான் ஊட்டிகிட்டு இருப்பாங்க. பேராசிரியர் வேலை, ரயில்வே ஜாப்பு, இது எல்லாம் இவர்களுக்கு இப்படி தான். இவன் இடத்துல இன்னொருத்தனை விட்டா அவன் வேலையாக செய்வான். இவன் அதையும் கெடுத்துக்கிட்டு அங்கேயும் சம்பளம் வாங்கிட்டு, இல்லாட்டி கால்வாசி சம்பளம் பாதி சம்பளம் வாங்கிட்டு மீதியை உலகம் பூரா சுற்றிக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி இவங்களை வேலைக்கு வாங்குறாங்கன்னா, கலைஞரை பாராட்டி ஒரு இது நடக்குது, அதில் கூப்பிட்டு பேச வைப்பாங்க, அதுக்கு ஒரு பெருந்தொகை. அப்புறம் அப்படியே ஒரு கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. அப்புறம் இவர் முகதாட்சிணத்துக்கு பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் மறந்துட்டு புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் யாராவது விமர்சனம் வச்சா அவங்க மேலே பாஞ்சி போட கடிங்கன்னா கடிப்பாங்க. இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மாறும். ஷியாம் லேட்டஸ்டா சேர்ந்துருக்காரு. அவரு வந்து எனக்குலாம் பெரும் மரியாதை உண்டு அவர் மேல. இன்னைக்கு நக்கீரன் கோபால் போன்றவங்கலாம் அவர்கிட்ட லேஅவுட் ஆர்டிஸ்டா வேலை செஞ்சவங்க. தராசு ஷியாம், நக்கீரன் கோபால்லாம் அவர்கிட்ட லேஅவுட் ஆர்டிஸ்டா இருந்தவங்க. அந்த நேரம் வெளியே வரும்போது 91, 96 இவங்க நக்கீரன் அதெல்லாம் வந்தோன்னா பெரிய அளவுக்கு அரசை எதிர்த்துனோம்னா அன்னைக்கு ஒரு காலகட்டம் இருந்தது. ஜனங்களுக்கு சோசியல் மீடியா எதுவுமே தெரியாது, இவர்கள் சொல்றதுதான் செய்தி. அப்போ இதெல்லாம் நம்பினாங்க. இப்போ சோசியல் மீடியான்றதுனால காலகட்டத்தினால பலர் சாயம் வெளுக்குது. இவர்கள் இவ்வளோதானா அவன் அறிவே, ஐயோ ஒன்றை போய் நான் அப்படி நினச்சிருந்தேன்ற மாதிரி. ஆனால் ஷியாம் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் டெப்த்தாக பேசுவார். அவருடைய கருத்துக்கள் ஒரு சென்ட்ரலைஸாக இருக்கும். அது இவரை பார்த்து நம்ம ஏதாவது பேசணும்னா இவர் இந்த விஷயத்துல என்ன சொல்றாரு அப்படி பார்த்துட்டு தான் நம்ம கருத்தை இவர் என்ன சொல்றாரு. ஆனால் சமீப காலமாக பார்க்கும் பொழுது என்ன இவர் இப்படி பேசுறாரு நமக்கே தோணுது. என்ன ஒரு இந்த இடத்துல நியூட்ராலிட்டி போயிடுது இவருது அப்படின்னு. அப்போ அவர்கிட்டயும் இப்போ ஏதோ அவரை வந்து எப்படி பண்றாங்கன்னா அந்த முகதாட்சியம், அவரையும் இந்த மாதிரி தான் கூப்பிட்டாங்க கூட்டத்துக்கு, கலைஞர் கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க, வாய்ப்பு கொடுத்தாங்க, மேடையில் ஏற்றுனாங்க. அதோட அவரு இதாயிட்டாரு. இன்னொன்று என்னன்னா, இவர்கள் எல்லோருக்குமே ஒரு ஆசை சேனல்ல வந்து பேசணும். அப்போ நீங்க திமுக ஆதரவு நிலைப்பாடு இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு, இப்ப நான் திமுக ஆதரவு பேசினா வச்சுக்கோங்க, எல்லா சேனல்லையுமே கூப்பிட்டு நான் டிபேட்டுக்கு போகக்கூடாதுன்ற இதுல இருக்கிறேன். 2-3 சேனல் கூப்பிட்டப்போ நான் வரமாட்டேன்ட்டேன். டிபேட் நோ. இந்த நிலைய வித்வான்கள் மாதிரி சண்டை போறதுல எனக்கு இதுவே இல்லை. நம்ம ஒரு கருத்து சொல்லுவோம், அதாவது வளரிட்டு இருப்பானுங்க, சண்டை ஆகும், நமக்கு தேவையில்லை. ரெண்டாவது இவர்களை ஆதரிச்சு நம்மளால பேச முடியாது. அந்த காரணத்தினால இவரை கூப்பிட்டா பிரச்சனை, இவர் மாற்று கருத்து வைப்பாரு அப்படின்றதுனால நம்மளையும் இது பண்றதில்லை. நம்ம என்னன்னா இந்த மாதிரி விவகாரங்கள்ல அவர்களே முடிவு பண்றாங்க. இவரு அரசுக்கு எதிராக பேசுவாரு, இந்த மாதிரி விஷயங்கள். அன்புமணியை மேற்கோள் காட்டுவாரு, அண்ணாமலையை மேற்கோள் காட்டுவாரு, எஸ்ஐஆர்னா அதுல உண்மை நிலை என்னன்ற பேசுவாரு. இவர்களுக்கு பேசுற மாதிரி பேச மாட்டாரு. எஸ்ஐஆர்ல ஒண்ணுமே இல்லைன்னு ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல முதல் ரவுண்டு, 2ஆவது ரவுண்டு, 3ஆவது ரவுண்ட்லாம் என்கிட்ட மாற்ற நெறியாளர்கள்லாம் இருக்காங்க. முதல் ரவுண்டு கேட்கும்போது கடினம் சார், நான் ஒன்றும் ஃபார்மே வாங்கல சார்னு. 2ஆவது ரவுண்டு கேட்கும்போது இப்பதான் சார் ஃபார்ம் வந்துச்சு, நான் ஒன்றும் ஃபில் பண்ணல சார். 3ஆவது ரவுண்டு நேற்றுலாம் கேட்குறேன், ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் சார், அதில் ஒன்றுமே இல்லை சார்.
இதை நான் முதல் ரவுண்ட்ல பேசும்போது சொல்றேன். இவங்க 3வது பேட்டி என்கிட்ட வரும்போது ஒத்துக்கிறாங்க. சொல்றது புரியுதா? நான் முதல் பேட்டி அவங்க ஆரம்ப காலத்திலேயே SIR 1 இல்லைன்னு பேசும் பொழுது அவர்கள் ஒரு மாதிரி கேட்டும் கேட்காத மாதிரி, என்ன இவர் வளர்றாரு, SIR எவ்வளவு கஷ்டம்னு CM வீடியோ போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நம்மள்ட்ட. இந்த இடத்துல தான் சார் ஒரு கேள்வி வருது. ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் திமுக கொண்டு போக முடியுது அப்படிங்கும்போது, உண்மையா இதுல பிரச்சனையே இல்லைங்கிற விஷயத்த பாஜகவோ அதிமுகவோ மக்கள்கிட்ட ஏன் கொண்டு போய் சேர்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். அவங்களுக்கு நீங்க ஜனங்களுக்குரிய பிரச்சனையை பத்தி பேசுறதுதான் முக்கியம். ஷியாம் பாரி இந்த கூப்பிட்டு வச்சு பேசின பிறகு முகதாட்சிந்து பேசுறவர்கள் இந்த மாதிரி பலரையும் பயன்படுத்துறாங்க. எவ்வளவு பேர் இப்போ DIPR இப்போ மக்களை இல்லம் தேடி மருத்துவத்துல பயனடைந்த யாரையாவது பயனாளியை வச்சு குறும்படம் தயாரிச்சு கொடுங்க. அவங்களால போட்டோஷூட் பண்ணி சலிச்சு போயிட்டாங்க போல. இப்போ ஜனங்கள்டே போட்டோஷூட் பண்ணி கொடுங்க, குடும்பம் சிறந்த குறும்படத்துக்கு பரிசுன்னு அறிவிச்சிருக்காங்க. எப்படி ஒரு இதுக்கு அப்போ இன்னும் எவ்வளவு இருக்குது? மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் இனி குறும்பட போட்டி. DIPR உடைய வேலை பாருங்க. இனி இது மாதிரி நடக்க போகுது. கூடிய சீக்கிரம் மழையில் சிறப்பாக சாதனை செய்த தமிழக அரசு அப்படின்னு குறும்பட போட்டி. நல்லா வெயில் காலத்தை எடுத்ததெல்லாம் எடுத்து நல்லா அழகான குறும்படம். பயனடைந்தோர் பயனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஏங்க இந்த OMR ரோட்லாம் ஆம்புலன்ஸ்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. 5 கிலோமீட்டர் வேகத்துல கூட போக முடியாது ஆம்புலன்ஸ். இந்த வேளச்சேரி இந்த சைடுலாம், நீங்க இந்த சைடு இந்த ஆற்காடு ரோடு, இந்த போரூர் இந்த சைடுலாம் நீங்க இந்த குற்றச்சாட்டை வச்சீங்கன்னா அவங்க மறுபடியும் இப்பவும் சொல்றாங்க 10 வருஷமா அதிமுக தாண்டா இருந்தது, அவங்க தாண்டா பண்ணாங்க. ஆமாங்க, நான் என்ன கேட்கிறேன், அவங்க தப்பு தானே அவங்கள கொண்டு வந்தாங்க. இப்பதாண்டா அதெல்லாம் சரி பண்ணி 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்ப 5 வருஷமா அவங்களால பண்ண முடியலன்றது தானே உண்மை. 1 வருஷத்துல சரி பண்ணிடலாம். சாலைகள் சொல்றேன், பேருந்து சாலைகள், உட்புற சாலைகள், இதெல்லாம் கார்பரேஷனுக்கு உட்பட்ட சாலைகள் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய ஹைவேஸ் இருக்குது, நேஷனல் ஹைவேஸ் இருக்குது. சார் மவுண்ட் ரோடு எக்ஸ்பிரஸ் ஆம்சி முன்னாடியே பெரிய குழி இருக்கு சார். உண்மையிலேயே நீங்க ஸ்பீடெல்லாம் வர முடியாது. சேனல்லாம் நீங்க சொல்றேன்னு சும்மா ஒரு பக்கத்துல நான் தந்தி டிவி பாக்குறேன், அவங்க ஏரியால மட்டும் இவ்வளோண்டு முழங்கால கூட தண்ணி இல்லை, அதை எடுத்துக்கிட்டு பெருவெள்ளம் காரு குப்பரை கிடக்குது. அந்த மாதிரி இடங்கள்லாம் போய் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா அவர்களுக்கு வர்றதுக்கு எதிரில் இருக்கிற ரோட்ல கொஞ்சோண்டு தண்ணி காமிக்கிறாங்க. நீங்க காமிக்கணும்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எப்பவுமே இருக்கிற ஓட்டேரி இந்த இது நேற்று மட்டும் ஒரு 4-5 வண்டி போட்டுக்கிட்டு இந்த இது எடுப்பாங்கல்ல, செப்டிக் டேங்க் எடுப்பாங்கல்ல, அந்த லாரியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அது எவ்வளோ எடுக்கும்? 1800 ஒரு 10,000 லிட்டர்னு வச்சுக்கோங்க, லட்சக்கணக்கான லிட்டர் இருக்காங்க. எவ்வளவு நேரம் எடுப்பீங்க? எடுத்தோன்னா மறுபடியும் வேற இடத்துல இருந்து வந்துட போகுது. அதனால இப்படிதான் இவங்க பண்றாங்க தவிர அங்கே நீர்லாம் வடிஞ்ச பாடு இல்லை, வரையாது. நீங்க மழை நின்னா பிறகும் நீங்க 10 நாள் ஒர்க் பண்ணணும். எல்லாம் பண்ணாதான் ஓரளவு சாலை சரியாகும். வெயில் அடிச்சு கொஞ்சம் காயும், அப்புறம் தானா அந்த அடைப்பு போனோம்னா கொஞ்சம் தண்ணி போகும். அதற்கு பிறகு தேங்கிய மழை, இதுல என்னன்னா தேங்கிய மழை நீர்ல இந்த வளர்ற கொசுக்கள், இந்த சுகாதார கேடு, அதெல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் கேம்ப் போடுவாங்க. இது எதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்ப அதெல்லாம் கூட பண்றது இல்லை. மிக்க நன்றி சார், பல்வேறு கருத்துக்கள். நன்றி தகவல்களுக்கு. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.